ஸ்பாஞ்சியான தினை இட்லி இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம முதல்ல 1 கப் வந்து தினை எடுத்துக்கலாம். தினை அப்படிங்கிறது வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஸோ தினையில் வந்து கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணலான்னா, ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இல்லை 3 கப் வந்து இட்லி ரைஸ் எடுத்துக்கலாம். 1 கப் உளுந்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். அதில் நம்ம 1/4 கப் வந்து ஜவ்வரிசி. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை வடிச்சிருங்க. ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஜவ்வரிசி. ஸோ அதுக்கப்புறம் வந்து முதல்ல ஜவ்வரிசியை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த சாபுதானா அது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த திணை, இட்லி ரைஸ், வெந்தயம், உளுந்து இதை போட்டுட்டு நல்லா ஒரு ஃப்ளஃபியான பேட்டராக நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இந்த ரெண்டும் சேரும்போது ஜவ்வரிசி வந்து அந்த திணையோடு சேரும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ வந்து அதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுனால நமக்கு வந்து மேக்ஸிமமே வந்து இதை 5 மினிட்ஸில் அரைச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் இருந்தாலும் அது அவ்வளோ சாஃப்டாகவே இருக்கும். ஸோ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா மூடி போட்டு நம்ம வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுடலாம், புளிக்க விட்டுடலாம். ஸோ 7 மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஃபெர்மெண்டட் பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இட்லி பிளேட்டில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்படி விடும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒட்டாமல் வந்துடும் இந்த இட்லி. வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது. இப்போ வந்து மாவு வந்து நம்ம ஊற்றிடலாம். இந்த மாவு வந்து ரொம்ப வந்து நீங்கள் அடித்து கலக்கிட்டிங்கன்னா இந்த இட்லி வந்து சாஃப்டாக வராது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பர்ஃபெக்டான சாஃப்டான திணை இட்லி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணல, ஈனோ ஆட் பண்ணல. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சட்னி இல்லை சாம்பாரோடு எடுத்துக்கிட்டால் வந்து இந்த இட்லி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.